ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நீங்கள் தேவையே இல்லை. 2 இந்திய வீரர்களை வீட்டுக்கு கிளம்ப சொன்ன பிசிசிஐ. T20 உலகக்கோப்பை தொடருக்காக இந்திய அணியுடன் பயணம் செய்த சுப்மன் கில் மற்றும் அவேஸ் கான் ஆகிய 2 வீரர்களையும் இந்தியா கிளம்பிச் செல்லுமாறு பிசிசிஐ அறிவுறுத்தி இருக்கிறது. அவர்கள் இனி இந்திய அணிக்கு எந்த வகையிலும் உதவியாக இருக்க மாட்டார்கள் என்பதால் அவர்களை அமெரிக்காவில் இருந்து இந்தியாவிற்கு செல்லுமாறு பிசிசிஐ கூறியிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. 2024 T20 உலகக்கோப்பை தொடர் அமெரிக்கா மற்றும் வெஸ்ட் இண்டீஸில் நடைபெற்று வருகிறது. இந்திய அணி தனது குரூப் சுற்று போட்டிகளை அமெரிக்காவில் விளையாடி வருகிறது. அடுத்து சூப்பர் 8 சுற்று முழுவதும் வெஸ்ட் இண்டீஸில் நடைபெற இருப்பதால் இந்திய அணி அங்கு செல்ல உள்ளது. அமெரிக்காவில் இந்திய அணியின் கடைசி போட்டியில் கனடா அணிக்கு எதிராக நாளை விளையாட உள்ளது. இந்த நிலையில் அணியில் இருக்கும் 4 மாற்று வீரர்களில் சுப்மன் கில் மற்றும் அவேஸ் கானை மட்டும் இந்தியாவுக்கு கிளம்பிச் செல்லுமாறு பிசிசிஐ கூறியுள்ளது. மற்ற 2 மாற்று வீரர்களான ரிங்கு சிங் மற்றும் கலீல் அகமது இந்திய அணியுடன் தொடர்ந்து பயணம் செய்ய இருக்கிறார்கள். சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் விதிப்படி T20 உலகக்கோப்பைக்கான அணியில் 15 வீரர்கள் மட்டுமே இடம்பெற முடியும். எனினும் ஒவ்வொரு அணியும் கூடுதலாக சில மாற்று வீரர்களையும் சேர்த்து இந்த தொடருக்கு அறிவித்தது. இந்திய அணியும் 4 மாற்று வீரர்களை அறிவித்தது. அதற்கு காரணம் என்னவெனில், திடீரென ஒரு வீரருக்கு காயம் ஏற்பட்டால் மாற்று வீரரை இந்தியாவில் இருந்து அமெரிக்கா அல்லது வெஸ்ட் இண்டீஸுக்கு ஒரே நாளில் அனுப்புவது என்பது நடக்காத காரியம். அவருக்கு விசா வாங்கி அதன் பின் பயணத்தை திட்டமிட்டு அமெரிக்கா அல்லது வெஸ்ட் இண்டீஸ் அனுப்ப வேண்டும். அதற்கு குறைந்தது 3 நாட்களாவது ஆகிவிடும். எனவே கூடுதலாக 4 வீரர்களை அனுப்பி வைத்திருந்தது பிசிசிஐ. அதில் துவக்க வீரர் சுப்மன் கில் மற்றும் வேகப்பந்து வீச்சர் அவேஸ் கான் ஆகிய இருவரும் வெஸ்ட் இண்டீஸில் நடைபெற உள்ள சூப்பர் 8 சுற்றிற்கு தேவையில்லை என இந்திய அணி நிர்வாகம் முடிவு செய்துள்ளது. தற்போது இந்திய அணியில் துவக்க வீரர்களாக ரோஹித் சர்மா மற்றும் விராட் கோலி இடம்பெற்றுள்ளனர். மாற்று துவக்க வீரராக யாஸ்வி ஜெய்ஸ்வால் 15 பேர் கொண்ட அணியில் இடம்பெற்றுள்ளார். எனவே 4வது துவக்க வீரராக இருக்கும் சுப்மன் கில்லை அனுப்ப பிசிசிஐ முடிவு செய்துள்ளது. மேலும் வெஸ்ட் இண்டீஸில் உள்ள பிச்சுகள் அனைத்தும் மந்தமானவை என்பதால் வேகப்பந்து வீச்சாளர்களுக்கு அங்கு அதிக வேலை இல்லை. ஏற்கனவே 15 பேர் கொண்ட அணியில் 3 வேகப்பந்து வீச்சாளர்கள் உள்ளனர். அத்துடன் ஹர்திக் பாண்டியாவும் 4வது வேகப்பந்து வீச்சாளராக இடம்பெற்றுள்ளார். மாற்று வீரர்களில் வேகப்பந்து வீச்சாளர் கலீல் அகமது இருக்கிறார். எனவே அவேஸ் கானை அனுப்ப பிசிசிஐ முடிவு செய்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது.